ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எக்ஸாம் தான். ஸோ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் சேர்ந்து படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024, அதாவது ஜூன் 9 வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து எக்ஸாம் வந்து இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம சொல்லிடலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா அதிக வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1 செகண்ட் ஒரு 10,000 ப்ளஸ் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வேக்கன்சியை பொறுத்தவரை மிக மிக குறைவாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல 6,244 வேக்கன்சி நம்ம சொல்லிக்கினாலும் இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்காக போயிடுறதுனால ரிமைனிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4,000 வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் இருக்குது. இவ்வளோ இருக்கிறதுனால உங்களுடைய ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ போஸ்டிங் வரும், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை வந்து மூவ் பண்ண வேண்டியது ரொம்ப சரியான நேரம் இது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பருடைய டேர்ம்ஸ் பார்த்துடலாம். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின்ஸு, இதுக்கு வந்து 150 மார்க் எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு. இதில் ஆக மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்க்கு இதுலேயும் 150 மார்க் தான், சரிங்களா. ஆக மொத்தம் 300 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அதுதான் நம்ம கட் ஆஃபாக வரப்போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, சரிங்களா. மினிமம் குவாலிஃபைட் மார்க்ஸ் வந்து எவ்வளோக்குன்னா 90, அதுதான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்றது நான் உங்களுக்கு ஒன்று இங்கே சொல்லிடுறேன். இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 10 மார்க் டெஸ்ட், ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம நடத்துவோம். அதுக்கான டேட்டை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வந்து கொஸ்டின் பேப்பரும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் 10 மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடத்த போகிறேன். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் டாப்பர் வருவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் தரப்போகிறேன், சரிங்களா. அது போக என்னென்னு அப்புறம் சொல்லுவேன். அதனால் ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ஸு, சரிங்களா. மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2012 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 2024 வரை, சரிங்களா, எந்தெந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடி பார்த்தா நம்ம மேக்ஸ் மாரத்தான் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வராதனால நம்ம இது மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 360 டிகிரி ஆங்கிள்ஸில், என்னது 360 டிகிரி ஆங்கிள்ஸில் ஒரு கொஷினுக்கு நிறைய விதமான சொல்யூஷன்ஸ், நிறைய விதமான விடைகள், இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சீரியஸாக நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் நம்ம இதுதான் அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடிக்கடி பார்த்தா உங்களுக்கு டிப்ஸும் கொடுப்போம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா மெட்டீரியலும் நிறைய வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா. அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய உழைப்பு வந்து கண்டினியூட்டியாக கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இந்த முறை நம்ம எதிர்பார்த்த வேக்கன்சி வந்து மிக குறைவாக தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.